ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கள் நாத்தனார் வீட்லேருந்து மீன் கொடுத்து விட்டாங்க. அதான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுக்கலாம். வானல் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். பொன்னிறமா நல்லா வதக்கி விட்டுட்டு இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் விறகடுப்பில் தான் செய்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் விறகடுப்பில் செய்ய பிடிக்குமோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் மாங்காய் போடுறதுனால தக்காளி ஒன்று தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான தக்காளி எல்லாம் எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளியிலேயே மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் அதில் மாங்காயும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். மாங்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ இது கூட மீன் சேர்த்துக்கலாம். ஜிலேபி மீன் தான் கொடுத்து விட்டாங்க. அந்த மீன் தான் போட போகிறேன். பாதி மீன் வறுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டேன், பாதி மீன் மட்டும் குழம்பு வச்சுக்கிட்டேன். மீன் போட்டு லேசாக ஒரு கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப கிண்டனா மீன் உடஞ்சிரும். அதனால் லேசாக கிண்டி விட்டுக்கலாம். மீன் போட்டு ஒவ்வொரு நிமிஷம் வேக விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.